எப்ப ஹிந்து ஓட்டுன்னு ஒண்ணு கன்சால்டேட் ஆகுதோ அன்னைக்கு இது நடக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப பெருசாலாம் காத்திருக்க வேண்டியது. ஹிந்து ஓட்டுங்க ரொம்ப சீக்கிரமே கன்சால்டேட் ஆக போகுது. ஏன் சிறுபான்மை ஓட்டு அப்படின்னு சொல்லி இவங்க தாஜா பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக சிறுபான்மை ஓட்டு இப்படியா பிடிக்கிறது, உங்களுடைய ஆட்சி இது எங்களுடைய ஆட்சி அப்படின்னு அங்க போய் நோன்பு திறக்கும் போது கூட நம்மள 4 கெட்ட வார்த்தை திட்டுறது. அந்த பக்கம் கண்ணாப்பின்னா 1-2 பாக்கியம் கிடையாது. அவ்வளவு பண்ணியிருந்தாங்க. இப்ப தெளிவா எல்லோரும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டின் ஓட்டுமே வெளியே போயிருச்சு. இத்தனைக்கு நேத்து வரைக்கும் திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள் தான் மைனாரிட்டி ஓட்டு போட்டுருந்தாங்க. காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ 2 கம்யூனிஸ்டோ திமுக இவங்களுக்கு தான் மொத்தமா விழுந்துட்டு அது அத்தனை பேரும் ஒரே அணியில் இருந்தாங்க. போதா குறைக்கு தேமுதிக. அப்ப நீங்க இன்னொரு ஓட்டு மாத்தி போறதுக்கு யோசிக்கவே கூடாது. அதை மீறி பயங்கர ஸ்ட்ராங்கா வெளியே போயிட்டாங்க. திருமாவளவன் பேட்டில குறிப்பிட்டாரு அட்லீஸ்ட் 50% மேல வெளியே போயிட்டாங்கன்னு நம்புறேன். நான் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னேன் 20% வரைக்கும் முஸ்லீம் ஓட்டும் 50% வரைக்கும் கிறிஸ்டின் ஓட்டும் போகுனேன். அதை விட அதிகமா திருமாவளவன் சந்திக்கிறார் பெருசா. அப்ப சிறுபான்மை மக்கள் ஹிந்துக்களை திட்டினா சந்தோஷப்படுவாங்க, ஓட்டு போட்டுருவாங்கிற அந்த மாயஜால வித்தை தோத்துருச்சு. அது நடக்க போறது இல்லை. இது ஒண்ணு தெரிஞ்சுட்டாங்க. அடுத்து ஹிந்துக்களை நீங்க புண்படுத்திட்டே இருந்தீங்கன்னா அதுவும் நடக்கும். உங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வரல, உங்களுடைய கட்சி தலைவர் தன்னுடைய வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார். நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு.